ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் சம் முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரணவாய நமக. நண்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 23ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடப்பதற்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. தொழிலில் புதிய நுணுக்கங்கள், புதிய வித்தைகளை புகுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மூத்தோர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள், ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீண்ட நாட்களாக வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். ஆகவே வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளங்காண போகிறீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை தருவார்கள். நீண்ட நாட்க எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்று கிடைத்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி, பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். மிதுனம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி பேசி முடித்து வெற்றி காண்பீர்கள். பேச்சினாலே உங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்த வேலைகள் எல்லாம் இன்று கழுத்தை நெரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் தொழிலில் புதிய மாற்றங்கள், புதிய வித்தைகள், புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை ஒரு கர்வத்தோடும் ஆணவத்தோடும் செய்து முடிப்பீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு லாப நஷ்ட கணக்கு, கனிவு, அனுபவம் போன்ற எல்லாம் கலந்து இருப்பதால் சில பேர் உங்களை ஆதரிப்பார்கள், சில பேர் உங்களை எதிர்ப்பார்கள். இருந்தாலும் உங்கள் பேச்சாற்றலால் காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். உறவினர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம். புதிய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி குவியும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் நலன் கருதி எடுக்கும் எதிர்கால விஷயங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்குத்தான். நல்ல தகவல் வந்து சேரும். சகோதர பலன் உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவருடைய ஆதரவு என்றைக்கும் குறைவு இருக்காது. சகோதர பலத்தால் இந்த நாட்களை எளிதாக கடந்து செல்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. சிம்மம். நீண்ட நாட்களாக அங்கீகரிக்கப்படாத உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்று அங்கீகரிக்கப்படும். பெண்கள், குழந்தைகள், நண்பர்கள் என இவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் சென்று விரயங்களை, செலவுகளை சந்திக்க நேரிடும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு முன்னேற்றம் பெறுவீர்கள். புதிய இயந்திரங்களை வாங்குவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள்.
இதுபோல் ஏதேனும் புதிதாக செய்து அதுவும் துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து தொழிலில் நல்ல வெற்றி காணப் போகிறீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதற்கு அதிகாரிகள் ஆதரவும் நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். பயணங்களால் நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதிகள் கூடும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு அதிக மதிப்பெண்கள் போன்ற மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கன்னி, தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி வரும். அதனால் சுய சிந்தனையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டிகள் அதிகரிக்கும். இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இருந்தாலும் சில தடை தாமதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வீண் விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். எல்லாமே நல்ல ஒரு அனுகூல ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சும்மா இருப்பதே சுகமாக இருக்கும் என்று உங்களுக்கு. துலாம், தொழிலில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இன்று நிறைவேறும். மருத்துவ செலவுகள் கூடும். ஆகவே சுய மருத்துவத்தை தவிர்த்துவிட்டு தகுந்த மருத்துவரை பார்த்து மருத்துவம் செய்வது நல்லது. பேச்சில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையோடும் நண்பர்களோடும் வளம் காண்பீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வழக்கு விவாதங்களில் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய உணர்ச்சி வசப்படுவது, கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். தொழிலில் நண்பர்கள், பெண்கள், மூத்தவர்கள், அனுபவஸ்தர்கள் அனைவருடைய வழிகாட்டுதல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் பேரும் புகழும் ஏற்படும் அளவிற்கு நன்றாக செயல்படுவீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு என்பதால் மன மகிழ்ச்சி அடையும். விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். நண்பர்கள் வாழ்க்கை துணையால் வழங்காமல் போகிறீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வணிகம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்வதற்காக கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் சில ஆலோசனைகளை செய்வீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி, புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புதிய நுணுக்கங்களையும் புதிய தொழில் மாற்றங்களையும் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். வாழ்க்கையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. தனுசு, நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் வந்து சேரும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படும். அதற்கு காரணம் உங்களுடைய கோபதாபங்கள் மட்டுமே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதை குறைத்து கொண்டால் பணிச்சுமையும் குறையும். வீண் விமர்சனங்கள் குறையும். வீண் பழிகள் குறையும். இருந்தாலும் கிரகங்கள் சாதகமற்ற நிலை இருப்பதால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய நுணுக்கங்களை, புதிய மாற்றங்களை புகுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். காப்பீடு அல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்த பலனை பெறலாம். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்திற்கான மருந்துகளை எடுத்து அதற்கான முன்னேற்றத்தை காண்பீர்கள். நல்ல ஆரோக்கிய சீராகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மகரம், உங்கள் திறமையால் தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் போல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள், பெண்கள், அனுபவஸ்தர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வியாபார வணிகம் நன்றாக சிறப்பாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும்.
வியாபார வணிகத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவது, புதிய பொருட்கள் அறிமுகப்படுத்துவது போன்ற சிறப்பான காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதரவு பெருகும். மூத்தோர்களின் ஆசி நன்றாக இருக்கிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக செயல்படுவதால் அவர்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கும்பம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி குவியும். தொழிலில் நல்ல அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு அந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் இருக்கும். சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் நண்பர்கள் பெண்கள் உதவியோடு அனுபவஸ்தர் உதவியோடு அதையெல்லாம் வெற்றி காணப் போகிறீர்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியப் போகிறது. இன்று புதிய நபர்கள் அறிமுகம் உங்களுக்கு பிரச்சனையை தரும். ஆகவே புதிய நபர்களுடன் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களிடம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உறவினர்களை டீ டிஃபன் காஃபி ரேஞ்சில் கொடுத்து அப்படியே அந்த பொண்ணு அனுப்பிச்சி விட்ருங்க. அவர்களோடு உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஸ்லாகித்து பேச வேண்டாம் அல்லது டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வரவும் துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மீனம். பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. போட்டியில் அவசரப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஆறுதலாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் இன்று காதல் மலரும். ஆம், காதல் ப்ரப்போஸ் செய்ய வேண்டும் என்றால் இன்று ப்ரப்போஸ் செய்யுங்கள். இன்று சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பேச்சில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் சுபிட்சம் அடையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபாய நமக.